ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் அதிகாலையில் தேவனோடு நம் வேதத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளில் தியானத்தின் வசனம் மத்தேயு 18வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த ஒரே நோக்கம் அநேக ஜனங்கள் கெட்டு போவதை, பாவத்திலே நிரம்பி இருக்கிறதை, நரக அக்கினிக்கு போவதை அவர் பொறுத்து கொள்ளாமல் தான் இந்த பூமிக்கு வந்தார். ஒரு ஆரம்பத்துல ஆதாமை உருவாக்கின போது பரிசுத்தமாய் வாழும்படியாக அநேக பொருட்களை உருவாக்கி, மிருக ஜீவன்களை உருவாக்கி சுதந்திரமாய் வாழும்படியாக தான் அதை கொண்டு வந்தார். ஆனால் அவனும் பாவத்தை தேடி கொண்டபடினாலே அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அவன் எவ்வளவோ தீர்க்க தரிசிகளை, நல்ல ஊழியக்காரர்களை அநேகரை ஏற்படுத்துகிறார். ஆனாலும் அந்தந்த கட்டத்தை மீறி பாவங்கள் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. ஆகையால தான் என்ன செய்வதென்று தெரியாமல், அந்நாட்களிலே தெரியும், நமக்கு ஒரு பெரிய பாவம் செய்தால் அதை கோழியை பலியிடுவதும், அதற்கு கொஞ்சம் பெரிய பாவம் செய்தால் ஒரு ஆடை பலியிடுவதும், இன்னும் கொஞ்சம் பெரியதாக பாவம் செய்தால் மாடை பலியிடுவதும், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல தெரியாம நிறைய செய்யறாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்குன்னா மனுஷனே, நல்ல காரியம்னா இல்லை, அவங்க ஜெயிக்கிறதுக்காக மனுஷனே பலி கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பாவம் அதிகமாய் பெருகிறதுனால, அக்கினி கடலின் பக்கம் திரும்புவதனால தேவன் ஒரு முடிவு எடுத்தார். அந்த வசனத்தை கூட இப்ப வாசிக்கலாம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ கெட்டு போகாதபடிக்கு தேவனே மாம்சமாய் இயேசு கிறிஸ்துவாய் இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்து பாருங்க, உலகத்தை 17வது வசனம் சொல்கிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். காப்பாற்றப்படுகிறதுக்காகவே அவரை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். பாருங்க, அநேக பாவத்தினாலே நிரம்பி கொண்டிருக்க அவரையே இந்த பூமிக்கு தந்திருக்கிறார். ஆனால் அப்படி இருந்தும் அவர் வந்தும் அவர் ஜீவனை கொடுத்தும் இன்னைக்கு அநேக பாவங்கள். இன்னைக்கு சிலரை கேட்கிறாங்க, நான் குடிக்கிறது இல்லை, எந்த பழக்கமும் என் இடத்துல இல்லை, நான் எப்படி பாவம் செய்யறேன்னு நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பொய் சொல்லுவது பாவம். தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா அதை கனம் பண்றது இல்லை. கொஞ்சம் வசதி ஆயிட்ட உடனே அவங்களுக்கு ஒரு தனி வீடு எடுத்து கொடுத்து பணத்தை வச்சு நீ பார்த்துக்குமான்ற. பெத்த தாயும் தகப்பனையும் கனம் பண்ணி அவர்களை கூட வைத்து பார்ப்பதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. இதுவே பாவம் தான். நம்ம எப்படி ஒரு ஆளாக்கி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து பெற்றவர்கள் நிறுத்துகிறார்களோ, அதே போல அவங்க சாகுற வரைக்கும் நாம நம்ம கையால அவங்கள பார்த்துக்கணும். அதுதான் கனம் பண்ணுவது. அவன் பெற்றவங்க எல்லாம் நம்ம ஒரு நாள் நம்ம பிள்ளைகளை நம்ம பிரிஞ்சிருப்போமா, அப்போ அவங்க நம்மளை பிரிஞ்சிருக்கும் போது அவங்க எவ்வளவு வேதனை அடைவார்கள். இப்படி அநேகர் அடுத்தவருடைய சொத்தை பார்த்து பொறாமைப்படுவது, அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது, இது பாவம். இப்ப அநேக பாவங்கள் இந்த பூமியில பெருகினதுனாலதான் அவரையே இந்த பூமிக்கு தந்தரிலே இவ்வளவாய் அன்பு கூண்டார் என்று வேதம் சொல்கிறது. நாம் மனம் திரும்ப வேண்டும் என்ற இதே அதிகாரத்துல சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். ஒருவர் கெட்டு போவது அவருக்கு சித்தமே இல்லை. எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பரலோக ராஜ்யத்துல நமக்காக அருமையான ஒரு பரலோக ராஜ்யத்தை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். இந்த 15வது அதிகாரத்துல லூக்கா 15வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, ஒரு 2 குமாரர் இருப்பாங்க. அது ஒருத்தன் என்ன பண்ணுவான், எனக்கு கெட்ட பழக்கத்தினால, குடி பழக்கத்தினாலையும் வேசித்தனத்தினாலையும் எனக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் எல்லாத்தையும் பணம் எல்லாம் காலியான பேர் திரும்பி என்ன பண்ணுவதேன்ற அவனுக்கு தெரியல. அப்ப திரும்பி என்ன பண்றான், தகப்பன இடத்துலயே திரும்பி போயிடலாமே அப்படின்னு சொல்லி திரும்பி வரும்போது அவனை ஒருவேளை நம்மளை சேர்த்துக்கொள்ள மாட்டாரோ என்று அவன் தயங்கி வரும்போது அவன் திரும்பி தகப்பன் கடைசியில் ஒரு குறிப்பிட்ட டிஃப்ரெண்ட்டை பார்க்கும்போது தகப்பன் ஓடி வந்து கட்டி பிடித்து
கதறி அழுகிறார். அவனுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தையும் கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொழுத்தை கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், புசித்து சந்தோஷமாயிருக்கும். தேவன் இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும். நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும், நாம் எவ்வளவு அக்கிரமத்துல இருந்தாலும், இந்த உலகத்தார் வேணா நம்மளை மன்னிக்காமல் இருக்கலாம். நம்ம தகப்பன் கூட நம்மை மன்னிக்காமல் இருக்கலாம். தாய் சகோதர சகோதரன் கூட நம்மை மன்னிக்காமல் இருக்கலாம். நம்ம உருவாக்கின தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. என் மகன் எப்போ என்னை திரும்பி வரணும், என்கிட்ட வரும், எப்போ என்னை மன்னிப்பு கேட்கும், நான் மன்னித்து ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறார். உயர்ந்த வஸ்திரத்தையும் கொழுத்த கன்றையும் அடித்து எல்லாருக்கும் ஊருக்கே போஜனம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் தேவன் பரம தகப்பன் நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமே இல்லை. எல்லோரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். அவரையே அவரையே இப்படியாக அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு புரோஜனமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.